திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா? திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதரா திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. தான் சம்பாதிச்ச காசை பல மக்களுக்கு கொடுத்து உதவி பண்றாருங்க. முடியாதவங்களுக்கு கொடுக்குறாரு, இயலாதவங்களுக்கு கொடுக்குறாரு, ஏழ்மையான மக்களுக்கு கொடுக்குறாரு, ஊனமுற்றவங்களை தன்னோட படங்கள்ல நடிக்க வைக்கிறாரு, ஊனமுற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாருங்க. அப்படி மக்களுக்கு சொந்த காசை அள்ளி அள்ளி கொடுக்குற ஒருத்தர் அரசியலுக்கு வந்தாதான் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இல்லாத மக்கள்ன்ற ஒருத்தவங்க இல்லாம போவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொன்னாலும் சொல்லலாம். அதனால தன்னோட சொந்த காசை எடுத்து தன்னோட சொந்த காசின் மூலமா எவ்வளவு காசை மற்றவங்களுக்கு செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு காசை மற்றவங்களுக்கு செலவு பண்ற ஒரு தனி மனிதரான திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் கண்டிப்பாவே அரசியலுக்கு வரலாம். அவர் தேர்தலில் போட்டியிடலாம், அவர் தேர்தலில் ஜெயிக்கலாம், அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு போகலாம், இல்ல இந்திய நாடாளுமன்றத்துக்கு போகலாம், அவரு தமிழ்நாடோட அமைச்சராகலாம், அவர் இந்தியாவோட மத்திய அமைச்சராகலாம். தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு 1.25 கோடி பேர் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி திரு ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு ஒரு 2.25 கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகலாம். அப்படி இல்லாம இந்தியா முழுக்க இருக்க மக்கள் கணக்கே இல்லாம திரு ராகவா லாரன்ஸ் அவர் ஓட்டு போட்டா அவர் இந்தியாவோட பிரதமர் கூட ஆகலாம்.